எக்ஸ் முதலமைச்சர் சொல்றீங்க, முன்னாள் முதல்வர் சொல்றீங்க, இப்போ இந்நாள் முதலமைச்சர் சொல்லுங்க சார். யார் சார் சொல்லுங்க சார். சொல்லுவானா இவன்? அறிவு இருக்கா பாருங்க. இவெல்லாம் வயிற்றுக்கு என்னதான் தின்றான் இவன். வைக்கோல் புல்லு தின்னா கூட அந்த மாடுகளுக்கு கூட அறிவு இருக்கு சார். ஆடு மாடுகளுக்கு கூட அறிவு இருக்கு. அந்த அறிவு கூட உனக்கு இல்லை. ஆதவர்ஜுனாக்கு சார் ஆடு மாடெல்லாம் கொச்சை சார் இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். ஆடு மாடுகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் அந்த எங்கே எதை பண்ணணும்னு தெரியும். இவெல்லாம் எப்படி பாருங்க இந்த சொல்லுவாங்க தெரியுமா, தேர்தல் ஆணையத்துக்கும் யார் பாதுகாப்பு தரணும்? காவல்துறை தான். காவல்துறை தான்டா தரணும். நீங்கள் அங்கே தானே போய் நிற்கிறீங்க. மறுபடியும் போயிட்டு காவல்துறைக்கு நீங்கள் வந்து குறை சொல்லிட்டு அதே காவல்துறை கிட்ட தான் நீங்கள் மனு கொடுத்தாகணும். இப்போ புரியுதுங்களா? சொல்லுவாங்க களம் களமாக நெல் இருந்தால் கூட குத்துறதுக்கு மிஷினுக்கு வந்து தானே ஆகணும். அறிவு கட்டுனேன். நீங்கள் சொல்லலாம் நான் ஊருக்கே படி அளப்பேன், அவ்வளோ நெல் மூட்டைகள் இருக்குது என்கிட்ட, இது எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் நான் சொல்லலாம். அந்த நெல்லை அரிசி ஆக்கிற பிறகு தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்போ எங்கே வந்தாகணும்? குத்துன்னு குத்துவாங்க. எங்கே குத்துவாங்க? ரைஸ் மில்லில். மயக்கடிச்சு விழுந்தாங்க, அவங்கள காப்பாற்றிட்டாங்க, முடிச்சு. ஆனால் ஒருத்தர் வந்து மயக்கத்திலே உயிர் போயிடுச்சு, ஒரு காவலர். இது வரைக்கும் ஒரே ஒரு இரங்கலாவது தெரிவிச்சிங்களான்னு கேட்குறேன் நான். மற்றவர்கள்லாம் மரணங்கள்லாம் நான் வந்து அதையும் கேட்க அதெல்லாம் கணக்கில் வருது சார். அதெல்லாம் வந்து பார்த்தா இன்னும் வரும் கணக்கில். தேர்தல் முடிஞ்ச பிறகு கணக்கில் வரும். தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன கணக்கில் வரும் தெரியுமா? தோல்வி அடைந்ததால் வேட்பாளர் மனம் உடைந்து ரயில் முன் பாய்ந்தார், விஷம் குடித்தார், தூக்கில் தூங்கினார், இதெல்லாம் வரும். பொதுமக்கள் சார் இதான் சார் பொதுமக்களை வேட்பாளர் சொல்றேன் நான். உங்களுக்கு ரொம்ப மனதைரியம் அதிகம். மனதைரியம்லாம் கிடையாது. அவனே வந்து பெத்த அப்பனுக்கும் சரி சொல்லி நீங்க என்னடான்னா காவல் அவனை பாதுகாக்க வந்த காவலர் இறந்ததாரா அவருக்கு வந்து வருத்தம் தெரிவித்தார். நேரா எலெக்ஷன் கமிஷன்ல போய் போறீங்க, அத்தனை அதிகாரியும் காவல்துறை அதிகாரியும் மாத்துக்கணும். நீங்க வேற துறை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சார். நீங்க தமிழக அரசியலில் புதிய சகபாத்தத்தை படைக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இது வெறும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் அல்ல. இது தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற போகும் புதிய வரலாறு. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி நீ இந்த வார்த்தையை சொல்ற. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் எஃப்ஐஆர்லாம் நம்ம டெலிட் பண்ணுறோம்னா அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம். ஆள் வளர்ந்த அளவுக்கு அவன் மண்டையில் ஏதாவது இருக்கா? எதுக்காக வழக்கு போட்டிருக்கிறாங்க? தேர்தல் ஆணையத்தோட இந்த நடவடிக்கைலாம் சார் சாதாரண அப்பா சராசரியாக வந்து அன்றாட மக்கள் வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போகிற பணமாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது வந்து சொந்த வேலைகளுக்காக கொண்டு போகிற பணத்தையே வந்து தேர்தல் கமிஷன் பிடிக்குது, கேஸை போடுது, அதெல்லாம் நடக்குது. ஏன் இப்போ ஜெகத் ரட்சகன் வந்து சமீபத்தில் 50 லட்ச ரூபா அவருடைய வேனில் சீஸ் பண்ணாங்கன்னு செய்தி இருக்குது. எல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் வழக்குகள் பதிவு பண்ணுறது. அது கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் மீது எவ்வளோ வழக்குகள் பதிவு பண்ணப்படுறது தெரியுங்களா? ஆதார் கார்டு உள்ள நுழைக்கல சார். இவன் வந்து கொடுக்கும்போது ஆதவர்ஜுனா புரியுதா சொல்கிறது? நீ ஆதவர்ஜுனாவா ஆதார் அர்ஜுனாவாடா? நீ இது ஆதார் இல்லாத அர்ஜுனா இது அப்படி. ஆதவர்ஜுனா இல்லை, ஆதார் இல்லாத அர்ஜுனா. தமிழன் கரெக்டாக வந்துச்சா? இவ்வளோதான். அப்போ உங்களுக்கு தான் கண்டிஷன்ஸை முதல்ல படிக்கணும். என்ன கண்டிஷன்ஸ்? அந்த கண்டிஷன் படி கரெக்டாக இருக்கணுமாப்பா? ரைட், ஓகே. மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 2026 தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்கி விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். திமுகவால் விஜய் தினந்தோறும் தாக்கப்பட்டுகிறார். திமுக தகுந்த பாதுகாப்பு தரல, குற்றச்சாட்டை ஆதவர்ஜுனா பதிவு செய்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இவங்க குற்றச்சாட்டு சொல்லலாம் தான் சார் நம்ம ஆச்சரியப்படணும். குற்றச்சாட்டு சொல்லலாம் தான் ஆச்சரியப்படணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், இதுக்கு நீங்கள் திமுக அரசு வந்து குற்றம் சாட்டுறதுல அர்த்தமே கிடையாது. சரி, இப்போ காவல்துறையை நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. நீங்களே என்ன சொல்கிறீங்கன்னா, நல்லா வார்த்தைகளை கவனிங்க. இவங்களே என்ன சொல்கிறாங்க கேட்டால், இப்போ வந்து எக்ஸ் சீஃப் மினிஸ்டரு அவன் சொல்கிறான், யார் ஆதவர்ஜுனா சொல்கிறான், முன்னாள் முதலமைச்சர், காபந்து அரசோட முதலமைச்சர். இதுதான் சரியான வார்த்தைன்னா, தேர்தல் முடிகிற வரைக்கும் காபந்து முதலமைச்சர், இதுதான் சரியான வார்த்தையை போடுங்க. முதலமைச்சர் எக்ஸ் முதலமைச்சர் கிடையாது, முதலமைச்சர் அல்லது எக்ஸ் முதலமைச்சர் கிடையாது, காபந்து
இடைக்கால முதல்வர் கூட சொல்ல முடியும். நம்ம தமிழில் இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோம்னா ஒரு இடைக்காலமாக இருக்கிற ஒரு முதலமைச்சர் தான். அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மினிமம் பவர் இருக்க தான் செய்யுது. புரோட்டோக்கால் படி. புரோட்டோக்கால் தெரியாத முட்டாள் மாதிரி பேசக்கூடாது. எக்ஸ் எப்படி ஆவாங்க? சரி, எக்ஸ் முதலமைச்சர்ல ப்ரெசன்ட் யார் முதலமைச்சர் சொல்லு சொல்கிறா. எக்ஸ் முதலமைச்சர்ல அறிவு கட்டவனே, அவர் எக்ஸ் முதலமைச்சர் சார் ஸ்டாலின். ப்ரெசன்ட் யார் முதலமைச்சர் சொல்லலாம் பார்க்கலாம். அறிவு இருக்கா அவங்களுக்கு? என்ன வேணா பேசுறது வாயில வந்தது. மே 10ஆம் தேதி யாராவது மக்கள் கேட்குறான்னு வச்சுக்கோ, சார் எக்ஸ் முதலமைச்சர் சொல்றீங்க சார், எக்ஸ் முதலமைச்சர் சொல்றீங்க, முன்னாள் முதல்வர் சொல்றீங்க, இப்போ இந்நாள் முதலமைச்சர் சொல்லுங்க சார், யார் சார் சொல்லுங்க சார். சொல்லுவானா இவன்? அறிவு இருக்கா பாருங்க. இவெல்லாம் வயிற்றுக்கு என்னதான் தின்றான் இவன். வைக்கோல் புல்லு தின்னா கூட அந்த மாடுகளுக்கு கூட அறிவு இருக்குது சார். ஆடு மாடுகளுக்கு கூட அறிவு இருக்குது. அந்த அறிவு கூட இவனுக்கு இல்லை. ஆதவர்ஜுனாக்கு சார் ஆடு மாடெல்லாம் கொச்சை சார் இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். ஆடு மாடுகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் அந்த எங்கே எதை பண்ணணும்னு தெரியும். இவெல்லாம் எப்படி பாருங்க, இந்த சொல்லுவாங்க தெரியுமா, வழியில் பேர்னுட்டு உதவுறாங்க சொல்லுவாங்க பாருங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க வழியில் வந்து பார்த்தா வந்து காலைக்கடன் போயிட்டு அடி வாங்கினான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேஸ் தான் இவெல்லாம். கொஞ்சமாச்சும் ஏதாவது ஒரு ஒரு புரிதலோட பேசணும். திமுகவின் காவல்துறைன்னு சொல்றாரு சார். காவல்துறை நான் சொல்றேன் சார். நான் மீண்டும் சொல்றேன் சார். இவனுங்கெல்லாம் அடிப்படை சிக்கிட்டான் சார் விஜய். இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டான் இவன். ஆனால் அவன் செய்த பாவம் எந்த தயாரிப்பாளருடைய கண்ணீரோ, எந்த இயக்குனருடைய கண்ணீரோ, யாருடைய அம்மா அப்பா கண்ணீரோ அல்லது மனைவி பிள்ளைகள் கண்ணீரோ, விஜய் சரியாக சிக்கிட்டான் இவனுக்கிட்ட. சரியாக மாட்டிக்கிட்டான். இல்லைன்னா வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் காவல்துறை, நான் மீண்டும் சொல்கிறேன் சார், காவல்துறை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வலிமை இருக்குது தெரியுமா? இந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா யாருமே வந்து பார்த்தோன்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், அதிகாரமே இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட ஒருபோதும் தேர்தல் நேரத்தில் வந்து காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க வார்த்தைகள் மூலமாக. இவனுங்க வார்த்தைகள் மூலமாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, புகார் எதுவுமே கொடுக்குறீங்க ஆணையர்கிட்ட, இது தேர்தல் ஆணையர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. யார் மேலே புகார் கொடுக்குறீங்க? எல்லாம் வந்து ஐபிஎஸ் கேடர் எல்லாரையும் மாற்றிடணும். மாற்றிட்டு இவங்களுக்கு யார் தேவையானோ கொண்டு வந்து போட முடியுமா? நான் கேட்குறேன். தேர்தல் ஆணையத்துக்கே இன்றைக்கி வந்து பாதுகாப்பு யார் தரணும் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருந்தால் கூட சொல்கிறேன் சார், தேர்தல் ஆணையத்துக்கும் யார் பாதுகாப்பு தரணும்? காவல்துறை தான்டா தரணும். நீங்கள் அங்கே தானே போய் நிற்கிறீங்க. மறுபடியும் போயிட்டு காவல்துறைக்கு நீங்கள் வந்து குறை சொல்லிட்டு அதே காவல்துறை கிட்ட தான் நீங்கள் மனு கொடுத்தாகணும். இப்போ புரியுதுங்களா? சொல்லுவாங்க காலமாக நெல் இருந்தால் கூட குத்துறதுக்கு மிஷினுக்கு வந்து தானே ஆகணும். அறிவு கட்டுனே நீ சொல்லலாம், நான் ஊருக்கே படி அளப்பேன், அவ்வளோ நெல் மூட்டைகள் இருக்குது என்கிட்ட, இது எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் நான் சொல்லலாம். அந்த நெல்லை அரிசி ஆக்கின பிறகு தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்போ எங்கே வந்தாகணும்? குத்துன்னு குத்துவாங்க. எங்கே குத்துவாங்க? ரைஸ் மில்லில். அதை குத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோலை உரிச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அரிசி ஆக்குவாங்க. அப்போ கலமாக நெல் இருந்தாலும் குத்துறதுக்கு மிஷினுக்கு வந்து தான் ஆகணும். அது மாதிரி நீ அங்கே தானே மனு கொடுத்தாகணும். நீ பெரிய அப்பாட்டாக்கராக இருந்தாலும், உன் தலைவன் பெரிய கல்ட்டாக இருந்தால் கூட எங்கே போய் வந்து மனு கொடுத்தானோ இதை தெரியணும். முதல்ல உங்களுக்கு விதிகள் தெரியல, அதை ஒத்துங்க. முதல்ல பெரம்பூரில் ரொம்ப அழகாக எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க, குளத்தூரில் எங்களுக்கு கொடுக்கல. எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு குளத்தூர் போலீஸ் வேற அறிவு இருக்கா சார்? சார் முதல்ல லிமிட் தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ சார் நம்ம பத்திரிகை செய்தியாளர்களை விசாரிக்கும் போது நம்ம தம்பிக்கு சொல்கிறானுங்க, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்னா இப்போ விஜய் போகிற இடத்துல அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, பத்திரிகையாளர்களும் சுற்றுறாங்க கூட. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது சொல்கிறேன், பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இவங்க அகரம் லிமிட் இவங்க தெரியும்ல, நமக்கு சென்னை அத்துப்படி, அதுவும் குறிப்பாக நமக்கு பெரம்பூர், அயனாவரம், அண்ணா நகர் இதெல்லாம் நமக்கு அத்துப்படி. நமக்கு சரிங்களா, ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் நமக்கு அத்துப்படி. அது செங்கல்பட்டு, வந்து திருவள்ளூர், சென்னை. அப்போ நான் வந்து அவங்ககிட்ட கேட்குறேன், லிமிட் எது அப்படின்னு சொன்னால், இவங்க செம்பியத்தில் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, அது காரணம் பெரம்பூரில் பிரச்சாரம். நீங்கள் செம்பியத்தை தாண்டி போகிறீங்கல்ல, நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் பிரச்சாரம் வாங்கிட்டீங்கன்னா அடுத்த போலீஸ் லிமிட் போகும்போது அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும். வீனஸோட உங்களுக்கு தெரியும், வீனஸில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, அது கூட அதோடு வந்து அந்த குறிப்பிட்ட அந்த என்ன சொல் அந்த டேர்னிங், அதாவது அந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸு அது இதெல்லாம் வரும், அதெல்லாம் தானது. வீனஸை தான ஒன்று இப்போ வீனஸ்ன்றது இப்போ பிவிஆர்
அது தாண்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதோட வந்து அகரம் சிக்னலுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து கட் ஆகிடும் பெரம்பூர். அதோட பெரம்பூர் கட்டு, பெரவல்லூர் இதெல்லாம் வந்து கொளத்தூர் லிமிட். அதுவும் சின்ன நகரம் இந்த பக்கம் வரும், ஆமா. பெரிய நகரம் அந்த பக்கம் வரும். அப்போ கொளத்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பெரவல்லூர் லிமிட்டில் வந்து அங்கே ஒரு காவல் நிலையம் இருக்குது பெரவல்லூரில். அப்போ பெரவல்லூரில் வந்து நீங்கள் வந்து அங்கே ஒரு அனுமதி வாங்கணும். ஆனால் நீங்கள் அது அனுமதி வாங்கலை. அதுதான் சொல்கிறாங்க, போலீஸ் லிமிட்டில் நீங்கள் அனுமதி எங்கே நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்களோ அது என்ன தொகுதினா இருக்கட்டும் சார், நீங்கள் எங்கே பிரச்சாரம் பண்ணீங்களோ அந்த லிமிட் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் அனுமதி வாங்கணும். அது வாங்கலை, நீங்கள் அதை ஒத்துக்கணுமா இல்லையா? எங்களுக்கு பெரம்பூரில் அழகாக பாதுகாப்பு பேசியிருந்தா பரவாயில்ல, கூட காவல்துறை மேலே ஒரு பழைய படம் கூட பரவாயில்லையே. கொளத்தூர் தொகுதியில் விஜய் வந்தா பிரச்சாரம் பண்ணா ஸ்டாலின் பயந்துட்டு இருக்காரு, தனது தோல்வி கிடையாது சார் அப்படின்னு பயந்துருக்காரு. அதை சொல்றாரு. கூட்டு போகிற இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் நின்று பிரச்சாரம் பண்ணுறீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் பாபு பதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு பேரை சொல்கிற நீ. அவன் பிரபு மாதவன் தொகுதி போல இருக்காம, அங்கே லோக்கல் கிடையாது அவன், சரிங்களா? நீ அவனை வந்து கூப்பிட்டு வரீங்க. ஏன்னா அந்த கொளத்தூரும் அந்த மாதவரும் லிங்க் ஆகும், பார்டர் இது. அவனை கொண்டு வந்துன்னு கேட்டால் வந்து உங்கள் வேட்பாளர் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க. இப்போ புரியுதுங்களா இவனுக்கு என்னன்றது? அங்கே சரியான நபர்கள் இல்லை சார். மைனஸ் முதல்ல ஒத்துக்குங்கடா. நீங்கள் முதல்ல காவல்துறை, நான் சொல்லுங்கள், காவல்துறை நீங்கள் பகைக்க இது விரோதம் கொள்ள ரொம்ப எளிதாகிடும் உங்கள் கதை இது. ஏன்னா போலீஸ்காரங்களால வந்து 10 ஓட்டுகளை உங்களுக்கு வாங்கி தர முடியாது. ஆனால் நினச்சா தாராளமாக அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதில் கார்த்திகை வந்து உட்காந்துருப்பார், திமுரா வந்து உட்காந்துருப்பார். நேராக பிரபு வருவார், அவர் தான் கமிஷனர், நேராக வருவார். அதுக்கப்புறா லைசன்ஸ் எங்கே எடுறான்வார். ஏன்னா இவன் வந்து ரெகுலராக இருப்பான்ல, லைசன்ஸ் கொடுறாரு. உடனே கார்த்திகை வந்து லைசன்ஸ் கொடுப்பான். அந்த லைசன்ஸை கிழிச்சு தூக்கி போட்டு லைசன்ஸ் கொடுங்கப்பார். காவல்துறையை கண்ணியமாக பேசுங்கடா. முதல்ல கலங்கப்படுத்துறதே நோக்கமாக இருக்காதீங்க. அவங்க நினச்சா 10 ஓட்டு வந்து உங்களுக்கு தேடிலாம் தர முடியாது, தடுக்க முடியும். இது 10 ஓட்டு உங்களுக்கு உயர்த்தா தடுக்க முடியும் சார், தடுக்க முடியும். 1000 வழக்கு எவ்வளோ வழக்கு போட்டாலும் அதை சந்திக்க தயார். நீங்கள் இது பாருங்க, இந்த வீர வசனம்லாம் தேவையே இல்லை. நல்லா தெரிஞ்சிச்சு, அவன் தேரை எடுத்து தெருவில் விட்ட கதையாக ஆயிடுச்சு அவன் கதை. எது விஜய் வந்து கண்டம் பண்ணுறது, நாசம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. வந்து அடுத்தடுத்து இப்போ வழக்குகளை வந்து பைசல் பண்ண வரைக்கும் கடைசியில் இவன் பாஸ்போர்ட்டு முடக்கப்படும். நீங்கள் பாருங்கள் என்ன இப்போ அடுத்தடுத்து சிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள், கிரைம் வழக்குகள் வந்து பதிவாயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் எங்கே வாங்கணும்? வெளிநாடு போகணுன்னா எங்கே வாங்கணும்? காவல்துறைகிட்ட அனுமதி வாங்கணும். நீங்கள் ஏதோ உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே போயிட்டா நீ அப்படி போனால் கூட இன்டர்போல் போலீஸ் வரும் உங்களை தேடிக்குது. இப்போ புரியுதுங்களா? இனிமேல் நீங்கள் வந்து தனி விமானத்தில் நினைச்சா வந்து இந்தியாவுக்குள்ள தான் சுத்த முடியும். சொல்றதை பார்த்தா விஜய் எலெக்ஷனோட வெளிநாட்டுக்கு தப்பி ஓட போறாரு சொல்றாரு. கிட்டத்தட்ட அப்படிதான் சார். நீங்க வேணா பாருங்க, ஏப்ரல் 23ஆம் தேதி வந்து போல் சார், என்ன மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு. நான் நினைக்கிறேன் ரிசல்ட் வரைக்கும் கூட வெயிட் பண்ண, இப்போ நடக்கிற சூழ்நிலை பார்த்தா ரிசல்ட் வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டான். ஏப்ரல் 23 போல். எப்ப பாரு அதுக்கப்புறம் மேல வன்மம் சார், வன்மம்லாம் கிடையாது சார், இருக்கு சார். ஏப்ரல் 23 போல், அதுக்கப்புறம் இவனை தேடும் இன்டர்போல். அவ்வளவுதான் சார். நான் உள்ளபடி நான் சொல்றேன், ஆளுங்கட்சிக்கோ காவல்துறைக்கோ நம்ம வந்து முட்டு கொடுக்குற வேலை நமக்கு கிடையாது. ஆனா நியாயத்தை பேசணுமா இல்லையா? ஏன்டா இவ்வளோ பேசுறீங்களா நீங்க? இருங்க, நான் தயவு செஞ்சு எனக்கு இப்போ இதை கேட்டேன்னா நான் நிம்மதியாக தூங்குவேன். இதை கேட்டேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் நிம்மதியாக தூங்குவேன். இதுக்கு நான் கேட்கணுங்க, காவல்துறை மேலே இவ்வளோ சொல்கிறீங்களா, உங்கள் மேலே இவ்வளோ குறைகளை வச்சுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வந்து தாண்டா ஒரு போலீஸ்காரன் செத்து போனது. எங்கே? விக்கிரவாண்டி. குறைஞ்சபட்சம் ஒரு இரங்கல். நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா கூட இருறா, நீ பெரிய அப்பாட்டக்கரா கூட விஜய், குறைஞ்சபட்சம் அந்த குடும்பம் வந்து பாருங்கன்னா உங்களுக்குன்னா போலீஸ்காரங்களாம் நான் உங்களுக்கு வந்து உங்கள் கட்சிக்கு நேர்ந்து அவர் வண்டி பின்னாடி பின்தொடர்ந்து வந்து மரணித்த நபர்களுக்கே அவர் வருத்தம் தெரிவிக்கிறார். நீங்க அவருக்கு காவல்காக சார் அதெல்லாம் நம்ம பலமுறை கேள்வி எழுப்பிட்டோம் சார், பலமுறை கேள்விட்டோம். இது இப்போ கூட எழுப்புறோம். நான் சொல்ல வர்றது அது இல்லை. காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அதிகாரிகள் எல்லாரையும் மாற்றுங்கன்றீங்களே. விக்கிரவாண்டியில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்த ஒரு போலீஸ்காரர் மயங்கி விழுந்து இறந்துட்டார். நீங்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு இரங்கல் அரசாங்கம் வந்து செட்டில்மெண்ட் கொடுக்குதுன்னா அது எல்லாருக்கும் பொதுவானது. காவல்துறை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து
இப்போ குறை சொல்கிறீங்க நீங்கள், காவல்துறை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அதை கொடுக்கல, இது கூட. இதே காவல்துறையிலிருந்து விக்கிரவாண்டி அந்த மாநாட்டுக்கு பாதுகாப்புக்கு வந்த ஒரு காவலர் வந்து இறந்துட்டார். பல பேர் மயக்கம் அடிச்சதுலாம் விடுங்க மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்க, அவங்கள காப்பாற்றிட்டாங்க, முடிஞ்சு. ஆனால் ஒருத்தர் வந்து மயக்கத்திலே உயிர் போயிடுச்சு ஒரு காவலருக்கு. இது வரைக்கும் ஒரே ஒரு இரங்கலாவது தெரிவிச்சிங்களான்னு கேட்குறேன் நான். மற்றவர்கள்லாம் மரணங்கள்லாம் நான் வந்து அதையும் நான் அதெல்லாம் கணக்கில் வருது சார். அதெல்லாம் வந்து பார்த்தா இன்னும் வரும் கணக்கில். தேர்தல் முடிஞ்ச பிறகு கணக்கில் வரும். தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன கணக்கில் வரும் தெரியுமா? தோல்வி அடைந்ததால் வேட்பாளர் மனம் உடைந்து ரயில் முன் பாய்ந்தார், விஷம் குடித்தார், தூக்கில் தூங்கினார், இதெல்லாம் வரும். பொதுமக்கள் சார் இதான் சார், பொதுமக்களை வேட்பாளர்கள் சொல்றேன் நான். உங்களுக்கு ரொம்ப மனதைரியம் அதிகம். மனதைரியம்லாம் கிடையாது. அவனே வந்து பெத்த அப்பனுக்கும் சரி சொல்லி நீங்க என்னடான்னா காவல் அவனை பாதுகாக்க வந்த காவலர் இறந்ததாரா அவருக்கு வந்து வருத்தம் தெரிவித்தார். நான் சொல்லுங்க இல்ல நீங்க நான் சொல்றது கரெக்டா புரிஞ்சுங்க. நீங்க நான் சொல்றது கரெக்டா புரிஞ்சுங்க. இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, நேராக எலெக்ஷன் கமிஷனில் போய் போகிறீங்க, அத்தனை அதிகாரியும் காவல்துறை அதிகாரியும் மாற்றுக்கணும். நீங்கள் வேறு துறை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சார். நீங்கள் வேறு இப்போ சார் வருவாய்த்துறையும் சேர்ந்து தான் இதை வந்து கண்காணிக்குது, தாசில்தார் உட்பட. ஆமாம். இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா இன்ஸ்பெக்டர் யார் கண்ட்ரோலில் வருவார் தெரியுங்களா? ஆர்டிஓ கண்ட்ரோலில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் வந்துருவாங்க. அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் வந்து வராது. முதல்ல முழுக்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை சேர்ந்து செயல்படக்கூடியது. நீங்கள் இப்போ குற்றம் சாட்டும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, காவல்துறை ஏன்னா உங்களுக்கு அதை தாண்டி உங்களுக்கு எதுவும் தெரியாது, வேறு துறையே தெரியாது. அப்போ இந்த இடத்துல இந்த கேள்வி நான் வைக்கிறேன், நியாயமாக மனசாட்சியோட வைக்கிறேன் நான். அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த ஒரு போலீஸ்கார் உயிரை பற்றினா உங்களுக்கு அதை பற்றி இல்லை. அன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கணும்ல, பாண்டிச்சேரியில் போய் சொன்னீங்க தமிழ்நாடு காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு தரல. நான் மீண்டும் சொல்கிறேன், காவல்துறை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து குற்றம் சாட்டினீங்கன்னா நீங்கள் தேர மாட்டீங்க. ஜானுக்கு அடிப்படை அறிவு இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், அவன் பெரிய அறிவு ஜீவியாக கூட இருந்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் தரணுமா இல்லையா? இல்லை அவன் கண்ட்ரோலில் இருக்குதா இல்லையா வியூக அமைப்பாளர்? நான் கேட்குறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நான், அறிவு இருக்காடா அவனுக்கு? சும்மா நீங்கள் காவல்துறை நோண்டிக்கிட்டு இருப்பீங்களா? நீங்கள் உங்கள் மேலே தப்பை வச்சுக்கிட்டு நான் மீண்டும் சொல்கிறேன், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சிகப்பு கம்பளம் போட்டு ஐயா நீங்கள் வாங்க தேர்தலில் நில்லுங்க, போட்டியிடுங்க, ஜெயிங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து காயடிக்கிறவளை தான் பண்ணுவாங்க. நீங்களாக இருந்தாலும் அதான் பண்ணுவீங்க. அதிகாரத்தில் இல்லாத போதே நீங்கள் இவ்வளோ ஆட்டம் போடுறீங்க. நீங்கள் அதிகாரம் கொடுத்தா நீங்கள் என்னடா பண்ணுவீங்க? நீங்கள் நான் கேட்குறேன், இதே ஆதரவு நான் கேட்குறேன். சொல்லலை நீ என்னடா சொன்னேன்? போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேடையில் நின்று நம்ம ஆட்சி வந்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர்லாம் டெலிட் பண்ண சொல்லணும். நீ சொல்லலை, நீ சொல்லல. அப்படி தான் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நீ இந்த வார்த்தையை சொல்கிற. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் எஃப்ஐஆர்லாம் நம்ம டெலிட் பண்ணுறோன்னு. அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம், ஆள் வளர்ந்த அளவுக்கு அவனுக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா? எதுக்காக வழக்கு போட்டிருக்கிறாங்க? அதனால் இந்த தேர்தல் ஆணையத்தோட இந்த நடவடிக்கைலாம் சார், சாதாரண அப்பா சராசரியாக வந்து அன்றாட மக்கள் வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போகிற பணமாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது வந்து சொந்த வேலைகளுக்காக கொண்டு போகிற பணத்தையே வந்து தேர்தல் கமிஷன் பிடிக்குது, கேஸை போடுது, அதெல்லாம் நடக்குது. ஏன் இப்போ ஜெகத் ரட்சகன் வந்து சமீபத்தில் 50 லட்ச ரூபா அவருடைய வேனில் சீஸ் பண்ணாங்கன்னு செய்தி வருது. இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் வழக்குகள் பதிவு பண்ணுறது. கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்த் மீது எவ்வளோ வழக்குகள் பதிவு பண்ணப்படுறது தெரியுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எல்லா அரசியல் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வயலேஷன் ஆஃப் இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து எப்பவுமே நடக்கிறது தான். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து காவல்துறையை நோண்டிகிட்டு இருக்காதிங்க. அவங்களுக்கு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் சீன் கிரியேட் பண்ணி இதன் மூலமாக வந்து வாக்குகள் பெறணுன்ற குறுக்கு வழியில் இருப்பாங்க. கொளத்தூரில் வந்தால் பிடிச்சாங்க, பெரம்பூரில் எங்களுக்கு அழகாக கொடுத்தாங்க, அதே போலீஸ் தானே இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்ககிட்ட நான் குறைன்னு பாருங்கள், உங்ககிட்ட ஒரு குழு இல்லை. அங்கே கூட வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இது வந்து விஜய்க்கு போக தமிழ்நாடு முழுவதும் அந்த பார்டர் தெரியணும்னு அவசியம் கிடையாது சார், தெரிஞ்சிடணும் கிடையாது. நமக்கு பழக்கப்பட்ட ஏரியா இருக்குது. இதை நம்ம அதர் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நம்ம வந்து இது எந்த லிமிட்டில் வருது, இது எந்த லிமிட் தெரியுமா? தெரியாது. நம்ம பிறந்து வளர்ந்த இடம், பழகின இடம், புழக்கமான இடங்கள் தான் உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ இந்த இடத்துல யாரை நீங்கள் போடணும்? அந்த பகுதியில் இருக்கிறவனை கூட வச்சுக்கிட்டு இது எந்த லிமிட்டில் வருதுப்பா, இது இதெல்லாம் நீங்கள் தான் அதை செய்யணும். அது ஒரு குழு போட்டு வழி நடத்தணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா தருதலை மாதிரி கிளம்பிடுங்க வேனை எடுத்துகிட்டு, உங்கள் விஜய் வரன்ட்டு. இந்த மற்ற அரசியல் கட்சிகளை பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது அந்த வேட்பாளர் வந்து அப்படியே வந்துகிட்டே இருப்பாங்க.
கரெக்டாக அந்த எல்லை வரும்போது வேட்பாளர் அவங்களே மாறுவாங்க தெரியும். ஆமாம் சார், இதுதான் சொல்கிறேன். வழி நடத்துறதுக்கு நல்லா புரியும். தேமுதிக, நான் சொல்கிறது திமுக மட்டுமே, திமுக வரட்டும், அதிமுக வரட்டும், தேமுதிக வரட்டும், எல்லா சர்வ கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லிமிட் முடியுது, இது எந்த போலீஸ் லிமிட்டில் வருது, இது எந்த பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட எல்லை எங்கே முடியுது, எங்கேருந்து தொடங்குது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து வழி நடத்தணும். உங்களுக்கு அனுமதி கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை வழிநடத்துகிற குழுன்னு ஒன்று இருக்கணும் சார். அப்போ அவனுக்கு தெரியும். அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொளத்தூர் தொகுதியில் போயிட்டு நீ வந்து விஎஸ் பாபு வந்து அறிமுகப்படுத்தாமல் பிரபுன்றவனை வந்து நீங்கள் பண்ணுறீங்க. அவன் பிரபுன்றவன் வந்து மாதவரம் தொகுதியில். அப்போ உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அடிப்படையில் கோளாறு உங்ககிட்ட வச்சுக்கிட்டு சும்மா நீங்கள் போலீஸை நோட்டிக்கிட்டே இருப்பீங்களா? நான் கேட்குறேன். காவல்துறையினர் இப்போ இதன் மூலமாக நீங்கள் என்ன செய்ய வரீங்கன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேம் பண்ணுறீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காவல்துறை வந்து இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து சாதகமாக இருக்குது. நீ ஏன் சொல்லிட்ட இந்த முதலமைச்சர் எக்ஸ் முதலமைச்சர் அவருக்கு பவர் இல்லை, நீ ஏன் சொன்னியா இல்லையா? நீ தானே சொன்ன. அப்போது இவனுக்கு அவ்வளோதான், இவங்க அறிவு, இவனுக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு. இப்போயும் புலம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் சார். டிக்கின்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். இது 6 மணிக்கு அவன் சரக்கூருக்கு போய் ஆகணும். 6 மணிக்கு சரக்கூர் போய் ஆகணும், பனையூருக்கு போய் ஆகணும். அதை வந்து ஒத்துக்குங்க நீங்கள். எங்கள் தலைவருக்கு இவ்வளோதாங்க லிமிட்டு. மற்ற தலைவர்லாம் வந்து 10 மணி முழுக்க அந்த 6 மணி வரை தான் அவரோட பிரச்சாரம் இருக்கும். அவ்வளோதான் சார். நீங்கள் வேணால் பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சாரத்தை நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கையாலாகத்தனத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆளுங்கட்சி நீங்கள் பேசுவீங்களா? நீங்கள் நான் கேட்குறேன். நீங்களும் அதிலையாவது ஒத்துக்குங்க. நீங்கள் அவங்க பவரில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படியா சொல்லுங்கள். நீங்களே சொல்கிறீங்க அவங்களுக்கு பவர் இல்லை. காபந்துன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, எக்ஸ் முதலமைச்சர். இதில் என்னடா ஆனந்தம் உனக்கு? இப்போ என்னென்ன வழக்கு போட்டிருக்காங்க சார் இவர் மேலே? சார் 5 பிரிவு வழக்குன்றாங்க செக்ஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒலிபெருக்கிகள் 5 ஒலிபெருக்கிகள் மேலே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா 30 ஒலிபெருக்கிகள் பயன்படுத்துறீங்க. இது இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கண்டிஷனே படி. ஆதார் கார்டை சேர்க்கலை பேசுகிறான் பேச்சு நாரிப்பட. யார்? நாங்கள் காணொலி பார்த்தோம். ஆதார் கார்டு உள்ள நுழைக்கல சார். இவன் வந்து கொடுக்கும்போது ஆதார் ஒரிஜினா புரியுதா சொல்லுது? நீ ஆதார் ஒரிஜினாவா ஆதார் அர்ஜுனாவாடா? நீ எது? ஆதார் இல்லாத அர்ஜுனா இது அப்படி? ஆதார் ஒரிஜினா இல்லை, ஆதார் இல்லாத அர்ஜுனா. தமிழன் கரெக்டாக வந்துச்சா? இவ்வளோதான். அப்போது உங்களுக்கு தான் கண்டிஷன்ஸை முதல்ல படிக்கணும். என்ன கண்டிஷன்ஸு, அந்த கண்டிஷன் படி கரெக்டாக இருக்கிறோமாப்பா? ரைட், ஓகே. நீங்கள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலேஜே விஜய்க்கு குறைஞ்சபட்ச நாலேஜ் கூட கிடையாது. அப்போது ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணணும் சார். இங்கே டீம் இல்லை. தருதலைகளை கூட்டிகிட்டு இங்கே ஓடிட்டு இருக்கும்போதே நடிகை மேலே ஞாபகம் இருக்கும். கூட இருக்கிறவங்க யாரு சார்? நடிகை சார் ஜெகதீஷ் பழனிசாமி. யார் சார்? ரூட்டோட சார் ஜெகதீஷ் பழனிசாமி. நீங்கள் கோயம்புத்தூரை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் வரும், அதுதான் வந்து கருமத்தாம்பட்டி. கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு 10 கிலோமீட்டர் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் வந்து கருமத்தா. அது வந்து சாதாரண. அங்கே வந்து பிறந்து வளர்ந்தவனுக்கு இங்கே பெரம்பூரில் இருக்கிற லிமிட்டேஷன் தெரியுமா, இல்லை வந்து சென்னையில் எந்தெந்த லிமிட்டேஷன் தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கேட்டால் எந்த நடிகையை எந்த தயாரிப்பாளர்கிட்ட அனுப்பலாம் சார். அதுதான் ரூட்டு. ரூட்டுன்ற அமைப்பு எதுக்கு இருக்கு சார்? நடிகைகளை அப்படி நடிகைங்களை அவங்க கையில் வச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் களத்தில் நடிகைங்களா இறக்கி விட்டு சார். இருங்க சார், நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? கடைசி ஏன் அதுக்குள்ள அவசரப்படுற கேட்குறீங்க? நீங்கள் அவசரப்படாதீங்க, ஏக்கத்தோடு இருக்கீங்களா? நீங்கள் பண்ண போகிறானுங்க பாருங்க. அப்படியா? அவங்க பிளான் அதுதான் சார். அவங்க இப்போதான் ஒன்று வருது. எது வாணி போஜன் இப்போதான் வந்திருக்கு. அவங்க தோழியை இன்னும் களத்தில் சார் இருக்கு சார், வருவாங்க சார். அவசரப்படுறீங்க நீங்கள். பாருங்க, இன்னும் நெருக்கத்தில் பாருங்க. நடிகைகள் வச்சு ரூட்டுன்ற வந்து அந்த அமைப்பு வச்சு தயாரிப்பாளர்களுக்கு சினிமா நடிக்கிறதுக்கு அனுப்புறான்னு சொல்ல வரேன். நீங்கள் வேறு ஏதாவது புரிஞ்சிக்காதீங்க, புரியுங்களா? அதுக்கு தான் வச்சுருக்கேன். அவனுக்கு எப்படி சார் தெரியும் ஒரு தேர்தல் குழுவை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லிட்டு? பிரச்சார குழுவை நான் கேட்குறேன். ஒரு தேர்தல் பிரச்சார குழுவை எப்படி இப்போ வந்து வழி நடத்தணும்? தாவேகா தரப்புல ஒரு குழு கேடஸ் எல்லாம் போட்டாங்களே சார். கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்க. புசியானந்த் தான் கிளாஸ் எல்லாம் எடுத்தாரு. புசியானந்த் கிளாஸ் எடுத்தாரா? அவனுக்கே அப்புறம் ஏதாவது சார் அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சகாப்தம் சொல்ல முடியாம சகபதம்ன்றான். இது சகாப்தம் சொல்ல சகபதம்ன்றான். சகாப்தம் சொல்ல தெரியல.
சகாப்தம்னு ஒரு வார்த்தை சொல்லுது. சகபதம் பதம் பதம் பதம்ன்றான். இவனுக்கு போய் நான் மீண்டும் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், ஒரு குழு அமைச்சு பிரச்சாரத்தை வழிநடத்தக்கூடிய பிரச்சார குழு வந்து வழிநடத்துறதுக்கு விவரம் தெரிஞ்சவனை ஒரு 5 பேரை போட்டு, தலைவரை இன்னைக்கு இந்த பாயிண்ட்ல போறோம், இந்த பாயிண்ட்ல போறோம், இதை தாண்டி போகக்கூடாது, கரெக்ட், கிளம்பிடணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து எங்கே வந்து பெரம்பூர் எல்லை முடியுது, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொளத்தூர் எல்லை தொடங்குது, அதுவே உங்களுக்கு தெரியலடா, அதுவே தெரியல உங்களுக்கு. அதான் நீங்கள் பயப்படுறீங்க, எங்கே விஜய் வந்து சதகாப்தம் படைக்க போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது, இது ஒன்றும் சகாதெல்லாம் கிடையாது. நல்ல நாள் பார்த்து ஒழுங்காக கட்சியை கழிச்சிட்டு நிம்மதியாக போயிட்டு, இது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நீ கடன் கொடுத்ததெல்லாம் அந்த கடனெல்லாம் திருப்பி வசூல் பண்ணிட்டு வட்டியோட வந்து வசூல் பண்ணிட்டு, ஏன்னா கடன் தானே கொடுத்துருக்கீங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்குலாம், அம்மா அப்பாவுக்கு இந்த கடனை வசூல் பண்ணிக்கின்னு நல்ல மனம் விரும்பிய நடிகையோட போயிட்டு எங்கன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடு. இது இனிமேல் உனக்கு அவர் போகிறவர்களே நீங்கள் அனுப்பிச்சு. ஆமாம், வேறு வழி முடிஞ்சு போச்சு உன் கதை சினிமாலையும். இப்போ நீ என்ன செய்யணும், இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விற்று எடுத்துக்கிட்டு இது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்த கடனெல்லாம் வசூல் பண்ணிட்டு வட்டியோட வசூல் பண்ணிட்டு மனம் விரும்பிய நடிகையோட போயிட்டு எங்கேயாவது வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு தீவு ஒன்று விலைக்கு வாங்கின்னு தங்கிடு. உன்னை யாரும் தமிழ்நாட்டில் உன்னை அழைக்கவும் கிடையாது, எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம். நீங்கள் ஊழலெல்லாம் நீ ஒன்றும் ஒழிக்க வேணாம், பார்த்தேன் நீங்கள் ஊழல் ஒழிச்ச லட்சணம்லாம். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கடன் கொடுத்துருவோம், ஆனால் வரி பாக்கி வைப்பாதான். இது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கடன் கொடுத்துருவாராம்மா, பொண்ணுக்கு கொடுத்தது கூட ஆனால் சார் இதுக்கு மேலே இவனெல்லாம் இந்த மாதிரி கேவலமான பிரிவுகளை பேசணும், நமக்கு தான் தரந்தாது போகுது. எனக்கு வருத்தமே எனக்கு என்ன தெரியுங்களா சார், ஒரே வருத்தம், ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் ஒருத்தர் மேலே வைக்கிறீங்க, முதலமைச்சர் மீது வைக்கிறீங்க, அது ஒரு கண்ணியமாக வைங்க, நியாயமாக வைங்க. நான் கூட இப்போ நீங்கள் சொல்லுங்கள், முதலமைச்சர் இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாருங்க, அதை சொல்லுங்க. அதுக்கு ஏதாவது ஆதாரம் போட முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு முதலமைச்சர் மீது நேரடியாக எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் வன்மத்தை கக்கணும்னு நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஜான் வந்து சரியாக தான் இதை கொண்டு போனான். இந்த ஆதவர்ஜுனா என்னைக்கு போய் சேர்ந்தானோ, எது அவன் புஷியானந்தோட 4 புஷியானந்த ஆயிட்டான். அவன் ஒரு புஷியானந்தே சமாளிக்க முடியாமல் திணறான். யார்? ஜான். நீங்கள் ஆதவர்ஜுனா போய் சேர்ந்துட்டான்னு சொன்னோன்னே எனக்கு அமைதிப்படை அமாவாசை. ஆமாம் சார், அவளே தான் அமைதிப்படை அமாவாசை தான். எனக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வருது. என்ன அமாவாசை எவ்வளோ கவுண்ட்டு அண்ணே சார் தொகுதியில் இப்போ மேலே கையை வச்சுக்கலாமா? அதுதான் அதே தான். அப்போ நான் ஊட்டிக்கு நான் தனியாக தான் போனோம் போல. இப்போ நீங்கள் தெரியுது அந்த மனம் விரும்பிய நடிகை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கை வச்சுக்கலாமா, தடம் மாறிடுவாங்களோ நீங்கள் நினைக்கிறீங்க, அதானே? ஆதவர்ஜுனா பக்கம் போயிடுவாங்களோ நினைக்கிறீங்க, அதானே? அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி சார், விஜய் நடு ரோட்டில் நிற்கிறது உறுதி. எப்படி இப்படி நின்னாங்க பார்த்தீங்களா, ஒரு கும்பலாக நின்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கும்பலே இல்லாமல் நேற்று இதோட ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் போய் ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணாராம். குறிப்பிட்ட சில இடங்களெல்லாம் யாருமே இல்லை. இது நான் வந்து வேனில் வரும்போது பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் நல்ல கூட்டம் இருந்துச்சு, அப்படியே நான் இந்த பக்கம் வந்தேன் கொளத்தூரில் கூட்டமே இல்லை. இப்போ புரியுதுங்களா? கூட்டத்தை எதிர்பார்க்குறாரு. பெரம்பூரில் இருந்த கூட்டம் அப்படியே பிரிட்ஜி மேலே அங்கேங்களாம் இருந்தாங்களா, அது மாதிரி பெரிய கூட்டம். கரூரில் பார்த்தான்ல அந்த டேஸ்ட்டை, அது மாதிரி இப்போ இவன் புலம்புறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு கரூர் சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம், அதை நீங்கள் தானே முடிவு பண்ணுறீங்க, கரூர் சம்பவம் மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறோம், உங்களுக்கு நடக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள். உண்மை தான். நீங்கள் பேசணும் சார், நாளைக்கு ஆதவோட பிரமாண பத்திரம் அதை பற்றி பேசலாம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.